பாருங்கள், இந்த தெரிகிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டை பண்ணைகள்லாம் வடிகால் அமைப்பு ஏற்பாடுகளும் வந்து செய்ய வேலையில் நடந்து கொண்டு திருவோணமலை அண்மை சடங்கில் என்ன மாதிரியான ஒரு கிராம ஆக்கள் எல்லாமே வந்து இந்த நேரம் ஒன்று கூடியிருக்கணும். இந்த கொழும்புத்துறை ரங்குத்துறை பகுதிக்கு இந்த ரோலர் படகுகளில் நிற்கிற மாதிரி கிடக்கு. இந்த இடத்துக்கு ஏன் இந்த கொழும்புத்துறை ரெண்டு பேர் வந்தான்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ கிட்டத்தட்ட 150 வருடங்கள் தாண்டியும் வந்து பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடியிருப்புகள் நல்ல நெருக்கமாக கொழும்புத்துறை சன சமூக நிலைய கட்டிடம் சமாதியும் வந்து இந்த கொழும்புத்துறை பிரதேசத்தில் தான் அமைஞ்சிருக்கீங்க. உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காணொலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சுண்டிக்குழி பிரதேசத்துக்கும் அரியாலை பிரதேசத்துக்கும் இடையில் அமைஞ்சிருக்கிற இந்த கொழும்புத்துறை பிரதேசத்தை தான் வந்து நாங்கள் இந்தியா காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அண்மை காலத்தில் நிறைய வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நிறைய அபிவிருத்தி திட்டங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிரதேசம் தொடர்பாக தான் வந்து இந்தியான் காணொலி பகுதி அமைய போது. சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கொழும்புத்துறை சுண்டிக்குழி போர்டரில் நிற்கிறோம். இந்த சென்ட் அனீஸ் சர்ச்சில் இருந்து வந்து இந்த காணொலியை வந்து இப்படியே தொடர்றோம். கொழும்புத்துறை பிரதேசத்தை நோக்கியதா. ஸோ இது வந்து அப்படியே ஏனையின் ரோட்டால் வந்து நேராக வந்து அந்த சுண்டுக்குழி பிரதேசத்தால் தொடர்ச்சியாக தான் வந்து இந்த வீதி போய்கொண்டிருக்கு. ஸோ இதில் ஒரு பட்டி கடை ஒன்றுக்கு மாலை நேரம் 5 மணி ஆகிக்கொண்டிருக்கு. இந்த இடத்த வந்து சேர்கிறதுக்கு பெருமளவான நேரம் செலவாயிட்டு அப்படியே தொடர்ச்சியாக வந்தால் எஞ்சால் ஒரு பெரிய பில்டிங் உண்டு. திவ்ய மஹால் என்ற மன்னிக்கணும் விஜய் பேலஸ் என்ற ஒரு பெரிய திருமண மண்டபம் ஒன்றும் இருக்கிறத பார்க்கலாம். இப்படி ஒரு மாலை நேரம் பண்ணுறதால கொஞ்சம் வீதியில் பரபரப்பாக இருக்குது. அவர் எங்கே ஒரு கோயில் உண்டு. ஸோ நல்ல தண்ணி அள்ளி கொண்டிருக்கணும். ஒரு விஷ்ணு கோயில் உண்டு போல். அந்த கோயிலும் வந்து அப்படியே அமைஞ்சிருக்குது. மேலே பாருங்க தென்னை மரங்கள் எவ்வளோ அடர்த்தியாக வச்சிருக்கண்டு. ஒரு தனி மேல் மாடி வீடு உண்டு. ஆரம்பத்திலே வந்து நல்ல அழகழகான கட்டிடங்கள்லாம் இருக்குது. இது ஒரு சந்தி. இங்கே மேலே தளபாடங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் பாருங்க. லங்கா குளோபல் ரியல் எஸ்டேட் கட்டடம். இது வந்து ஆரம்ப பகுதின்றதால் இப்படி இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா வந்து கடற்கரை பகுதியெல்லாம் கூட இருக்கும். யாழ்ப்பாணம் பலநோக்கு கூட்டுறவு சங்கம். இங்கே தென்னை மட்டையில் உரிச்சு போட்டிருக்கு. காணி விற்பனைக்கா பிக்மி ஆஃபீஸ் இருக்குது. இஞ்சாலையெல்லாம் இதெல்லாம் பழமையான கட்டிடங்கள். இப்போ கொஞ்சம் பகுதியில் உள்ள திருத்தி இருக்கணும். இஞ்சால ஒரு பாடசாலை உண்டு. இந்த பாடசாலையை தான் வந்து வடிவாக காட்டுவ கொண்டு வந்தேன்னா யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயம். இந்த பாடசாலையின் சிறப்பு என்னென்னா, அதாவது 1874ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ கிட்டத்தட்ட 150 வருடங்கள் தாண்டி வந்து இயங்கிக் கொண்டிருக்குது. கொழும்புத்துறை இந்து கல்லூரி. அப்படியே இங்காலயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடம் இருக்குது. இந்த முன்னைய காலத்தில் வந்து இந்த செல்லப்ப சுவாமிகள் அண்டு அவர் வந்து நல்லூரில் இருந்த ஒரு பிரதான சித்தர் வரால் அவர்கிட்ட சிஷியனாக இருந்த யோகசாமி அவர்கிட்ட சமாதியும் வந்து இந்த கொழும்புத்துறை பிரதேசத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க பாருங்க. ஸோ உள்ளுக்க போய் பார்க்கலாமா தெரியல. அதுவும் வந்து இந்த பிரதேசம் இந்த இடத்துலலாம் அமைஞ்சிருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. அந்த போட்டும் வந்து போட்டிருக்கு. ஸோ நாங்கள் உள்ளுக்கவே பார்க்க முடியலை. நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொழும்புத்துறை மேற்கு. ஸோ அந்த இடத்தால தான் வந்து இப்போ பிரயாணித்து போய் கொண்டிருக்கோம். இங்கே பாருங்கள் கொழும்புத்துறை மேற்கு சனசமூக நிலையம் இருக்குது. அதாவது சனசமூக நிலையம் பார்த்திங்கன்னா ஜெட் லைனர்ஸ் சனசமூக நிலையம் இருக்குது. பூட்டி இருக்கு நினைக்கிறேன். அப்படியே பின்னுக்கு ஒரு ஆலயம் ஒன்றும் இருக்குது. இப்போவே
மாதிரி நாங்கள் வந்து முதலாவது அந்த பாடசாலை என்ற பின்புறமே இருக்குது பாருங்கள், கொழும்புத்துறை மேற்கு சனசமூகலையே முன்பள்ளி என்று. அதை விட இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. இது பூஜை நேரங்கள்லாம் அதில் போடுது, என்ன பிள்ளையார் கோயில்னு தெரியல. இப்படி ஒரு பிள்ளையார் கோயிலும் அமைஞ்சிருக்கிறத அவதானிக்கலாம். கடைசியாக நாங்கள் அப்படியே இந்த பிரதான வீதியால் போவோம். இதெல்லாம் வந்து இந்த சுண்டக்குழி இந்து கல்லூரின்ற கட்டடங்கள்லாம். அப்படியே நாங்கள் பிரதான வீதியால் போய் ஏனைய அம்சங்களை பார்ப்போம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கட்டடம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டு இருக்கு. இது ஒரு பேக்கரி ஒன்று. என்னுடைய இடது பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 மாடி நினைக்கிறேன், ஒரு பெரிய பில்டிங் உண்டு. சூப்பர் மார்க்கெட் தான், கீழே சூப்பர் மார்க்கெட் இயங்குது. பின்னுக்கு தான் கட்டியிருக்கணும் அந்த கட்டட தொகுதியும். அதில் நிறைய கிளை வீதிகள் போகுது. நான் அதெல்லாம் வந்து பிரதான இடங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளை வீதிகளை பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொடர்ச்சியாக வந்து இந்த ஹார்ட்வேர் சாமான் கடைகள் இருக்குது. ஸோ இதுலேயும் ஒரு சந்தி ஒன்று வருது. மாதாட சிலை ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கு. அப்படியே வந்து நேராக நாங்கள் பயணித்து போய்கொண்டிருக்கிறோம். இதில் குடியிருப்புகளை பார்த்தீங்கன்னா நல்ல நெருக்கமான குடியிருப்புகளாக இருக்குது. இங்கே பேருந்து ஒன்றும் வருது பாருங்கள். அதோட இங்கால வேறுங்க ஒரு வடிவான மேல் மாடி வீடு உண்டு. இந்தியாவில் வந்து கட்டட பொருட்கள் விற்பனை நிலையம் உண்டு. இப்படி வந்து இருக்குது. ஸோ இதுகள் எல்லாமே கிளை வீதி. அங்கால அந்த கடற்கரையெல்லாம் தெரியுது. இப்படி எங்கால போனால் கடற்கரை பகுதியெல்லாம். இந்த பட்டி கடையில் பார்த்தீங்கன்னா நல்ல பப்பா பழங்கள் வச்சுக்கணும் பெருசு பெருசாக. இதோட இங்கால கரையோர பகுதியெல்லானே எல்லா இடமுமே வந்து நல்ல சென்னையில் நிரம்பி இருக்குது. 2 சைடுமே இங்கால நல்ல பழக்கடை இருக்கிறத பார்க்கலாம். இப்படியே வந்து நாங்கள் கடற்கரை பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இங்கால அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக வேண்டி இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக வேண்டி இங்காலயம் வந்து இந்த கல்லுகள் போட்டு வச்சிருக்கணும், கருங்கல் வரைச்சி வச்சுக்கணும். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மீன்பிடி என்றதை தாண்டி வந்து பெரும்பாலும் வந்து இந்த அட்டை பண்ணையெல்லாம், இதில் நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து இந்த அட்டை பண்ணைன்ற பகுதியெல்லாம் பெரிய பெரிய அளவில் வந்து இந்த கைத்தொழிலை வந்து இந்த அட்டை பண்ணையில் இருக்குது இந்த பகுதியில். இதான் வந்து அந்த துறை பகுதியை நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ள இதால் இந்த துறையால் தான் கொழும்புத்துறை 2 பேர் வந்தோ தெரியலை. இங்காலயம் வந்து பிரதான வீதிகள் வந்து போகுது, ஒரு மெயின் ரோடு ஒன்று தான். இந்த பகுதியால் போனால் வந்து கரைக்கு போகலாம் போல் நாங்கள் அந்த துறை பகுதியை போய் பார்ப்போம். ஸோ இந்த துறை பகுதியை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம். பார்த்திங்கன்னா அகலப்படுத்துகிற நடவடிக்கையெல்லாம் மேற்கொண்டிருக்கணும். அதுக்காக வேண்டி தான் அந்த கல்லுவெல்லாம் பறித்து நீளப்படுத்தியிருக்கணும். சைக்கிளில் போகிற ரிஸ்க் மாதிரி தான் கிடக்கு. ஆனால் இப்போ ஒரு 4 வருடங்களுக்கு முதல் இந்த இடத்த வரைக்கும் வந்து ஒரு தனி ஒரு ஒற்றையடி வீதி மாதிரி தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் அகலப்படுத்தி இருக்கிறதா பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கங்காலம் நடந்து தான் போய்கொண்டிருக்கிறோம். அப்படியே உள்ளேயும் தண்ணி வந்துட்டு நடுப்பக்கத்தில். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடமெல்லாம் வந்து இப்போ அகலப்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் அந்த துறை பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு ஏன் இந்த கொழும்பு துறை 2 பேர் வந்தான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது கொழும்பு துறைமுகத்திலேருந்து சாமான்கள் கொண்டு வந்து இங்கே ஏதாவது யாழ்ப்பாணத்தில் இந்த இடத்துல இறக்கினதால தான் இந்த இடத்துக்கு வந்து கொழும்பு துறை 2 பேர் வந்ததான். கொழும்பு காவல்லேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து சாமான்கள் இறக்கினதாக சொல்லினா அது முற்பட்ட காலங்களாக இல்லாட்டி வந்து இந்த யுத்த காலமாக என்னென்னு எனக்கும் தெரியலை. ஸோ பேர் வர்றதுக்கு வந்து அதான் காரணம்னு சொன்னவன். இப்போ வந்து இந்த இடம் நான் முதல் பார்த்ததை விட வந்து இந்த துறை பகுதி ரங்கு துறைன்னு சொல்கிறத அகலப்படுத்தி இருக்கணும் நிறையவே. அதோட வந்து பாருங்க இந்த தெரிகிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டை பண்ணைகள்லாம்.
ஸோ இங்கே வந்து அது ஒரு பிரதானமான தொழிலாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கு. முன்னே ஒரு 5 வருடங்களுக்கு முதல் நான் அறிந்த அளவில் வந்து ஒரு கடல் அட்டை, அது இந்த அளவு என்ன மாதிரி கிராமில் எடுப்பாங்களோ என்னென்னு தெரியல, ஒரு அட்டை வந்து 7,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபா வரைக்கும் போகுமாமண்டு அறிஞனா. இப்போ ஒரு 4 வருடங்களுக்கு முதல், இப்போ என்ன மாதிரின்ட்டு தெரியாது. அந்த விதத்தில் இதுவும் வந்து ஒரு பலன் தரக்கூடிய, அதாவது ஒரு பயன் தரக்கூடிய ஒரு கைத்தொழில் நடவடிக்கை தான் இந்த அட்டைப்பண்ண செய்முறையும். தொடர்ச்சியாக போய் வந்து மற்ற இடங்களை பார்ப்போம். தொடர்ச்சியாக வந்து வெளியில் வந்து பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து படகுகள் எல்லாம் தரிச்சு நிற்குது. நான் நினைக்கிறேன் அதிகாலை பொழுதெல்லாம் மீன் பிடிக்க போயிடும் போல். மீனண்டியில் குறிப்பாக வந்து இந்த இறால்கள் அட்டை எல்லாம் அங்காளி பகுதியில் மீன்பிடி இருக்க போல, இது இந்த கிழக்கு பகுதியில் நினைக்கிறேன். ஸோ தொடர்ச்சி அப்படியே பயணித்து போவோம். பார்க்க ஒரு அழகான ஒரு சூழலாக இருக்குது. இந்த திருவோணமலை, அதாவது A6 வீதி, கொழும்பு திருவோணமலை வீதியால் போய்க்க வந்து அந்த திருவோணமலை அண்மை சடங்கில் என்ன மாதிரியான ஒரு வியூ இருக்குமோ அதே மாதிரியான ஒரு நிலப்பாடு தான் இந்த கரையோரமாக இருக்குது. ஒரு நடைபாதையும் வந்து அமைச்சிருக்கணும். எங்கால சுத்தவரை அநேகமான இடங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே தென்னை மரங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ கரையோர பகுதின்றதால. மற்றது வந்து முதல் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த இடத்த வந்து அந்த தென்னை இந்த தும்பை பயன்படுத்தி வந்து அந்த நேரை பயன்படுத்தி வந்து அந்த சணல் நூல் வந்து இந்த இடத்த வெயிறவையாமண்டு அதுக்கான தொழிற்சாலைகளும் இங்கே இயங்கினதாமன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது தொடர்பாக வந்து யாரும் அறிஞ்சார்கள் இருந்தீங்கன்னா ஒரு கருத்து வந்து பதிவிட்டு கொள்ளுங்க. இந்த கொழும்புத்துறை நகரில் வந்து இந்த சணல் நூல் உற்பத்தி நடைபெற்றதான்றதை பற்றி. இதெல்லாம் நல்ல சவுக்கு மரங்கள் வச்சுருக்கு, பார்க்க அந்த மாதிரி இருக்குது. பாருங்க, இதான் பீச் ஹவுஸ் இருக்குது. பீச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு மேல்மாடி வீடு உண்டு. ஸோ நல்லா இருக்குது. அப்படியே போக பார்த்தீங்கன்னா இங்கால இன்னும் அந்த படகுகள் கொஞ்சம் அதிகரித்து கொண்டே வருது. அங்கால கொஞ்சம் ரோலர் படகுகள் நிற்கிற மாதிரி கிடக்கு. ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இங்காலயம் வந்து இந்த மேல் மாடி வீடுகள் அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறத பார்க்கலாம். விலையெல்லாம் வந்து காய போட்டுருக்குறேன். இது எல்லாமே அதான் இந்த இறால் கூடு கரையோட மீன்பிடியாக தான் இருக்குது. ஆழ்கடல்னு சொல்லல, அது அந்த வகையில் இருக்குது. இங்கால புதுசாக வீதி அமைக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு மாதா சொருவம் நினைக்கிறேன். இதோட கொழும்புத்துறை முடியுதுண்டு. இங்கால நான் என்னது மணியந்தோப்புன்னு நினைக்கிறேன். கொழும்புத்துறைக்கு அடுத்தது அங்கால மணியந்தோப்புன்னு தான் நினைக்கிறேன். இதில் வேற ஒரு அழகான வீடு உண்டு. அப்படி இருக்குண்டு தென்னை காலத்தில். இதில் எல்லாமே நல்ல இப்போ அண்மையில் அமைக்கப்பட்ட புதிய வீடுகளை பார்க்கலாம். இந்த ரோட்டும் வந்து இப்போ அண்மையில் தான் போடப்பட்டது. ஐயா ஒரு ஆள் ஜோதிச்சு கொண்டு இருக்கிறார். அப்படியே எஞ்சால பார்த்தீங்கன்னா எஞ்சாலையும் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பீச் ஹவுஸ் உண்டு. ஸோ நல்ல ஒரு கட்டடக்கலை அமைப்பில் வந்து கட்டியிருக்கணும். எஞ்சாலையும் வந்து தென்னை மரங்களோட வீடுகள் அப்படி இருக்கிறத பார்க்கலாம். இதில் வந்து இந்த வடிகால் அமைப்பு வேலையில் செஞ்சு கொண்டிருக்கணும் போல். ஸோ அதுக்கான அந்த குழாயல் செட் பண்ணி கொண்டிருக்கணும் இங்காலி பக்கம். இந்த பகுதிகளுக்கெல்லாம் இப்போ வந்து இந்த வீதி அமைச்சர்கள் வந்து இந்த தண்ணி ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி வடிகால் அமைப்பு ஏற்பாடுகளும் வந்து செய்ய வேலையில் நடந்து கொண்டு. இந்தியாவிலேயும் ஒரு பீச் ஹவுஸ் உண்டு. என்ன நிறையவே மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு இந்த பகுதியில். அப்படி என்று இந்த இடத்த பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஒரு அபிவிருத்தி பணி வந்து இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கு. அதாவது இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த கொழும்புத்துறை தாண்டி வந்து இந்த மணியந்தோப்புன்ற இடத்துக்கு வந்துவிட்டோம். ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய பகுதி, கிட்டத்தட்ட இதுலேயே 10 குறுக்கு தெருவுக்கிட்டே இருக்குது. அதை பேருந்து பார்ப்போம். நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கொழும்புத்துறை பகுதிக்கு போய் ஏனைய இடங்களை பார்ப்போம்.
தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளை வீதி ஒன்றால் தான் போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த கொழும்புத்துறை முத்துமாரி அம்மன் வந்து ஒரு கோயில் இருக்காம். அந்த கோயிலை பார்க்குறதுக்கு வந்து தான் போய் கொண்டிருக்கிறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து இந்த கோயில் கொழும்புத்துறை முத்துமாரி அம்மன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிரமதான பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கணும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா வந்து இந்த கோயிலோட முற்புற தோற்றம் இந்த இடத்துல இருக்குது. உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பணி வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இப்படி வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பயணிப்போம் மற்ற இடங்களை நோக்கி. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் போன துறையடியால் தான் வந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்போ பின்னேற நேரம் வந்து இந்த கட்டுமரங்களில் போராக்களும் ரெடியாகி கொண்டிருக்கணும். இந்த கொழும்புத்துறை ரங்குத்துறை பகுதிக்கு எதிராலேயே வந்து ஒரு வீதி கொண்டு போகுது. அந்த வீதி வந்து பார்த்திங்கன்னா நெடுக்குளம் வீதி என்று சொல்கிறத இந்த வீதி இப்படியே வந்து நேர A9 பிரதான வீதியோட போய் இணையுது. நாங்கள் அப்படியே கொழும்புத்துறை கிழக்கு பகுதியை பார்க்குறதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். சூரியன் அஸ்தமனமாக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி இருக்குன்ட்டு இப்படியே பார்த்திங்கன்னா வேற சந்தியால் என்னுடைய இடதுபுறம் தான் வந்து திரும்பி பயணிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொழும்புத்துறை துறையப்ப வித்தியாலயம் பாடசாலையும் இருக்குது. இது ஒரு கிளை வீதி உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கொழும்புத்துறை கிழக்கு பிரதேசங்களை உள்ளடக்கிய பகுதி தான் வந்து இது. பாருங்கள், இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடியிருப்புகள் நல்ல நெருக்கமாக அமைஞ்சி இருக்கிறத வந்து பார்க்கலாம். அதில் ஒரு மேல் மாடி ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து குருநகர் பாசையூர் மாதிரி இந்த வீடுகளும் வந்து குடியிருப்பு பகுதிகளும் வந்து நல்ல நெருக்கமாக அமைஞ்சிருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ரோட் நீளம் ஃபுல்லாகவே வந்து தென்னை மரங்கள்லாம் இருக்குது. அதோட இங்கே மண்ணும் பார்த்திங்கன்னா வந்து அந்த வண்டல் மண்ணுன்ற மாதிரி வந்து கொஞ்சம் களிமண்ணும் மணல் மண்ணும் சேர்ந்த மாதிரி. முழுமையாக மணல் மண்ணும் இல்லை, முழுமையாக விசம்பாட்ட மண் அப்படின்னு இல்லை. எங்களால் கொஞ்சம் ரோட்டு செப்பனிடப்படாத நிலைமையில் பகுதி அளவில் திருத்தப்பட்ட நிலையில் இருக்குது. எங்களையும் பாருங்க ஒரு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. இதெல்லாம் நல்ல தென்னை மரங்கள்லாம். அப்படியே தொடர்ச்சியாக போனால் வந்து இதில் ஒரு கிராம உத்தியோகத்தர் பிரிவு J62 கிராம உத்தியோகத்தர் பிரிவு கட்டடம். அதனால் பழமைக்கு கூட்டுறவு சங்கம் இருக்குது. இதில் தான் பார்த்திங்கன்னா வந்து பிரதான இடம் கொழும்புத்துறை சன சமூக நிலைய கட்டடம். இப்படி எங்கால பார்த்திங்கன்னா கொழும்புத்துறை துறையப்ப வித்தியாலயம் பாடசாலையும் வந்து இருக்குது. 1964ஆம் ஆண்டு வந்து இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆரம்ப பிரிவோ இல்லை உயர்தர பிரிவுகளும் இருக்கோன்னு தெரியலை. எங்கால கொழும்புத்துறை சனசமூகத்திலே முன்பள்ளி இருக்குது, காட்ட மறந்துட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனசமூகத்திலே முன்பள்ளி. அப்படியே வந்து தொடர்ச்சியாக பார்த்தா இந்தியாவில் வந்து இந்த சிறுவர்களுக்கான விளையாட்டு அரங்கம் இருக்குது. அதோட அங்கால ஒரு குளம் ஒன்றும் இருக்குது. ஸோ இதில் ஒரு ஆலயம் உண்டு, ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் உண்டு. என்ன கோயிலுன்னு தெரியல, உள்ள போய் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிள்ளையார் கோயில் உண்டு தான். ஸோ ஒரு கொழும்புத்துறை பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில் உண்டு. ஸோ கிராம ஆக்கள் எல்லாமே வந்து இந்த நேரம் ஒன்று கூடியிருக்கணும். ஒரு சுத்த வேற வந்து ஒரு வயல்கள் நிறைந்த ஒரு கோயிலாக இருக்குது இந்த பிள்ளையார் கோயில். மன்னிக்கணும், வயலன்றேன், நல்ல மரங்கள் வச்சுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா மரத்தின் பேர் எனக்கு என்னென்னு தெரியலை. அதோட இங்கால தென்னை மரங்கள், அங்கால பூ மரங்கள்ன்ட்டு ஒரு ரம்மியமான சூழலில் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் அந்த பிள்ளையார் கோயிலில் பேர் போட்டிருக்கு பாருங்கள். இதில் எனக்கும் விளங்கல, சந்திரசேகர பிள்ளையார் ஆலயம் அறநெறி பாடசாலை.
ஸோ கொழும்புத்துறையில் இருக்கிற சந்திரசேகர பிள்ளையார் ஆலயத்தில் தான் வந்து நாங்கள் இப்போ நிற்கிறோம். ஸோ அதான் வந்து பார்த்தா அந்த கொழும்புத்துறை சனசமூகம் இல்லையா கட்டடம், அதோட வந்து முன்பள்ளி, அதுக்கு பின்னிக்கு ஒரு குளம் இருக்குன்னு சொன்னேன். இதுதான் இந்த ஆலயத்தின் தீர்த்தக்கணி என்னென்னு தெரியலை, ஒரு குளம் மட்டும் அமைஞ்சிருக்கு. விதத்தில் இருக்குது இந்த ஆலயம். சரி, இந்த ஆலயத்தில் இன்றைக்கு என்னென்னா வந்து ஏதோ ஒரு கிராமிய கூட்டமாக ஏதோ ஒன்று நடக்குது போல், அதான் ஆட்கள் எல்லோரும் வந்திருக்கணும். ஸோ நாங்கள் இப்படியே வந்து தொடர்ச்சியாக பயணித்து அடுத்தடுத்த இடங்களை பார்ப்போம். இதில் ஒரு அரச மரம் உண்டு. அந்த விதத்தில் வந்து ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு ரம்மியமான சூழல், முன்னுக்கே வந்து தேர்முட்டி என்று இந்த ஆலயமும் அமைஞ்சிருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொழும்புத்துறை பகுதியை பொறுத்த வரையும் பெரும்பாலும் வந்து இந்துக்கள், அதுக்கு பிறகு வந்து கிறிஸ்தவர்கள் வாழினம். ஆனால் குருநகர் பாசூர் எல்லாமே பெரும்பாலும் வந்து இந்த கிறிஸ்தவ மக்கள், அதுக்கு பிறகு தான் இந்து மக்கள். அந்த விதத்தில் இந்த இடத்த வந்து நான் சொல்ல வந்த விஷயம் இல்லை, நிறைய ஆலயங்களும் இருக்குது. தான் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அந்த அம்மன் கோயில் வீதியால் வந்து அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இப்படியே போனால் வந்து அந்த நெடுக்குளம் வீதியில் போய் இணையலாமா. இதில் வந்து பாருங்க ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு அழகான ஒரு மேல்மாடி வீடு உண்டு. மேல்மாடி வீடுன்னு சொல்கிறத விட அது இந்த தளவாட அமைப்புகள் கட்டடங்கள்லாம் பார்க்க ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. எந்த கிளைமறை வண்டியே சொல்ல இல்லாத அளவுக்கு வித்தியாசமான முறையில் கட்டி வச்சுக்கினேன். தொடர்ச்சியாக அப்படியே போய்கொண்டு இருந்தனால் இப்போ மாலை 6 மணி ஆகிக்கொண்டிருக்கு. பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஆலயம் உண்டு அமைஞ்சிருக்குது, ஒரு சிறிய அளவில். போக முடியுமாட்டா போய் பார்ப்போம். நல்ல ஆழ மரங்கள்லாம் வச்சுருக்கு. ஸோ இந்த பகுதியில் இருக்கிற ஒரு நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு தான் வந்து வந்திருக்கிறோம். ஒரு சிறிய அளவிலான ஒரு கோயிலாக இருக்குது. பொங்கல்கள் செஞ்சிருக்கணும் பாருங்கள். கொழும்புத்துறை நரசிம்ம வைரவர் ஆலயம். மன்னிக்கு ஒன்று அம்மன் கோயில் நினச்சிட்டேன், வைரவ கோயில் உண்டு. தொடர்ச்சி அங்கே இடங்களும் போகும். இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டவரும் உண்டு இருக்குது. ஸோ அப்படி எஞ்சால் பார்த்திங்கன்னா வந்து தொடர்ச்சியாக இந்த புகையிரத தண்டவாளங்கள் போகுது. கொழும்புத்துறை பகுதி கூட போகுதுன்றதை நான் இன்றைய தான் அறிஞ்சு கொள்கிறேன். ஆனால் இப்போ வந்து பயமில்லாமல் போகலாம். ஏனெண்டா வந்து யாழ்ப்பாணத்துக்கான எந்தவித தொடருந்து சேவைகளுமே இடம் பெறுவதில்லை. இது வேறுங்க பாதுகாப்பற்ற போகிறது கடவுள் தான். தண்டவாளெல்லாம் க்ளோஸ் ஆகாது. ஸோ நாங்கள் தான் வந்து பார்த்து போகணும். இப்படி நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து நாவற்குழிக்கு போவோம்ண்டு அந்த இதில் இருக்குது போகிறது பாதையும். இந்த வீதி எங்கே போகுதுன்னு தெரியல. இப்படியே வந்து நாங்கள் இந்த வீதியூடாக போனால் இது வந்து இப்படியே வந்து அரியாலை பகுதியூடாக A9 வீதியோட வந்து இணையுது. அப்படியே திரும்ப போனால் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தா அந்த இறங்குதுறை பகுதிக்கு வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு வந்து அப்படியே நாங்கள் திரும்பவும் வந்து அந்த இறங்குதுறைக்கு போய் காணொலியாக நிறைய செய்வோம். இஞ்சால பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு மேலதிகமாக மாமரங்கள் எல்லாம் நிற்கிது. இங்கே பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் சுத்திகரிப்பு நிலையம் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய போத்தல்கள், பிளாஸ்டிக் போத்தல்கள் கொண்டு வந்து ஒரு வீட்டை குளிச்சு வச்சுக்கணும். அதோட வந்து இதில் ஒரு வளவண்டு பண்மையில் தூய்மைப்படுத்தியிருக்கணும் பாருங்கள். சூரியனும் வந்து அஸ்தமனம் ஆகிக்கொண்டு இருக்குது. நேரம் 6 மணி அன்மிக்குது. பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பிரதானமாக இந்த A9 பிரதான வீதியில் வந்து இணைஞ்சிட்டோம். ஸோ இதில் இப்படியே வந்து இது அரியாலை பகுதி நினைக்கிறேன். அரியாலை பகுதி அன்மிச்சு தான் நிற்கிறோம். நான் பெரிய சில பகுதியில் காட்டலை. ஸோ இது வந்து நெடுக்குளம் வீதி என்று சொல்லினோம். அதாவது கொழும்புத்துறை இறங்குதுறையில் இருந்து இந்த A9 வீதி மட்டும் இணைக்கிறதா இந்த வீதி இருக்குது. ஸோ இப்படி திரும்ப வந்து நாங்கள் கொழும்புத்துறை இறங்குதுறையை நோக்கி பயணித்து போகிறோம். ஸோ அந்த இடங்களில் வந்து பிரதானமான அம்சங்கள் இருந்தால் வந்து அதையும் நான் காட்சிப்படுத்தி கொண்டு போகிறேன். ஸோ நல்ல அமைதியான ஒரு வீதி, அதேமாதிரி நல்ல அழகான இல்லங்களும் இந்த வீதியில் வரைக்க பார்த்துட்டு வந்தேன். நான் ஒரு மேல் மாடி வீடு உண்டு அமைக்கப்பட்டிருக்கு. அதோட ஒரு நாள் சந்தி ஒன்றும் வருது. செங்கல் என்னண்டா ஒரு கோயில் ஒன்று தெரிகிற மாதிரி அவதானிச்சேன்னா, ஸோ அந்த கோயிலையும் இருக்கா போய் பார்ப்போம். ஆனால் வீதி தான் சரியான மோசமாக இருக்குது.
பாருங்க ஆலயத்தை நோக்கி போகிற வழியில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரம்மாண்டமான வீடு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு அனுமானமாக சொல்ல போனால் இந்த பகுதியில் ஒரு 30லேருந்து 40க்கு இடையில் இந்த மேல்மாடி வீடுகளை வந்து அவதானிக்கலாம். இதில் ஒரு கோயில்லாம் நான் நிஜம் முதல் பார்த்த அந்த விநாயகர் கோயில்லாம் நாங்கள் மட்டும் இல்லை. இது வந்து இதுவும் ஒரு பிள்ளையார் கோயில்லாம், ஆனால் வேறு ஒரு கோயில் போல். இதில் தேர்மூட்டியும் அமைக்கப்பட்டிருக்கு, பார்ப்போம். ஸோ ஆலயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வழிபாடுகள் இப்போ தான் நடைபெற்று கொண்டிருக்கிறத அவதானிக்கலாம். இப்போ தான் பூஜைகள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ பாருங்க இந்த கருவறையிலையும் வந்து சாமி தெரியுது. ஸோ ஒரு பிள்ளையார் ஆலயம் மட்டும் தான். என்ன கோயிலுன்றா பாருங்க, கிட்ட போய் பார்ப்போம். கோயிலுன்ற பேர் குறிப்பிடப்படலை. ஸோ யாரும் தெரிஞ்சாக்கள் இந்த பிரதேசத்தை சேர்ந்தாக்கள் இந்த காவலியை பார்த்தீங்கன்னா வந்து இத்தனையாவது நிமிடத்தில் வந்து காட்டப்படுற கோயிலுன்ற பேர் ஒருக்கா பதிவிட்டு விடுங்க. பிள்ளையார் கோயில் ஒன்று தான், நான் பேர் என்னென்னு தெரியலை. அங்கே இங்கே போட்டிருந்தால் பார்ப்போம். ஸோ அப்படியே வந்து இந்த ஆலயத்தின் சுற்றுப்புற சூழ்நிலையும் ஒருக்கா பார்த்து கொண்டு போகணுன்னு வந்தோம். எங்காலி பக்கம் இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய கோயில் ஒன்று தான். இதில் ஒரு பழமையான வீடு ஒன்றும் இருக்குது, அருளதம் இந்த பேரில். ஆலயத்தின் பின் வீதியால் வந்து இப்போ போய்கொண்டு இருக்கோம். பாருங்க இங்கே ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது, டாக்டர் மயில் கணேசரத்னம் மண்டபம். இந்த ஒரு மண்டபம் இந்த ஆலயத்தின் வடக்கு வீதி பகுதியில் அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். ஸோ தொடர்ச்சியாக வந்து ஆலயத்தை சுற்றி கொண்டு வந்துட்டோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தேர் மண்டபங்கள்லாம் இருக்குது. பாருங்கள் 3 தேர் மண்டபத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எல்லா இடத்தையும் அது நெருகு நாட்கள் பேர் போட்டு கொடுக்குது, ஆலயத்தின் பேரை காணல. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க. அங்கே புகையிரத கடவையெல்லாம் தாண்டி வந்து இப்போ திரும்ப நாங்கள் இந்த அரங்குதுறையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அதில் வந்து பெரும்பாலும் சாதாரண குடியிருப்பு தொகுதியெல்லாம் இருந்தது. இங்காலே ஒன்று புதுசாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கு. பாருங்கள் இப்போ நேரம் சரியாக 6 மணியை தாண்டினதால் கொஞ்சம் வந்து காணொலி வந்து உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வைரவ கோயில் ஒன்று இருக்குது. இந்தியாவில் வந்து நோமெல்லாம் கடை தொகுதிகளையே அவதானிக்கலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் முதல் போன அந்த கொழும்புத்துறை ரங்குதுறை பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்க. ஸோ இதோட வந்து நான் இந்த காணொலி பகுதியை வந்து நிறைவு செய்து கொள்வேன். எங்களாலையும் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது அமைஞ்சு. இதில் வந்து ஒரு பிரதான சந்தி மாதிரி இந்த நடுக்குளம் வீதி நிறையவே கடைகள் இருக்கிறதா அவதானிக்கலாம். காணொலி பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். ஸோ இதோட வந்து நான் இந்த காணொலி பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து கொழும்புத்துறை பிரதேசம் தொடர்பான கொழும்புத்துறை பிரதேசத்தில் இருக்கிற பிரதான அம்சங்கள், அதோட வந்து முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் எல்லாத்தையுமே வந்து காட்சிப்படுத்தி இருப்பேன். காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். கொழும்புத்துறையை சேர்ந்த உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இருந்தினமெண்டா அவைக்கு வந்து இந்த காணொலி பகுதியை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.